அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் யூடியூப்பில் எப்படி லைவ் போடுறது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போனீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில் இருக்கும். வீடியோ, ஷார்ட், லைவ், போஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதில் லைவை சூஸ் பண்ணிக்கோங்க. லைவை சூஸ் பண்ணதுமே இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு 4 சிம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ அதான் நம்மளுக்கு வேணும். ஃபஸ்ட்டு சிம்பிளை அமுக்குனீங்க அப்படின்னா கேமரா ஃப்ரண்ட் பேக் செட் பண்ணுறது. ஸோ நீங்கள் எது வேணுமோ வச்சுக்கலாம். அந்த ஆரோ மார்க் போட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மைக். நீங்கள் ஆடியோ மியூட்டும் பண்ணிக்கலாம், அன்மியூட்டும் பண்ணிக்கலாம். அடுத்த சிம்பிள் வீடியோ, லைவ் போய்க்கலாம் இல்லை கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த சிம்பிள் மொபைலை லேண்ட்ஸ்கேப் இல்லை போர்ட்ரைட் அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பென்சில் மாதிரி இருக்கும் எடிட்டிங் சிம்பிள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீனுக்கு வரும். இங்கே நீங்கள் உங்களோட வீடியோவுக்கு டைட்டில் கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் என்ன டைட்டில் கொடுக்குறேன்னு பாருங்கள். இப்போ நான் ஜோதிட சம்மந்தமாக போடுறோம் அப்படின்னா ஜோதிட தகவல் அப்படிங்கிற டைட்டில் நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசிபிலிட்டி. இதில் பப்ளிக் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வியூஸ் போகும். இல்லைன்னா உங்கள் லைவை யாருமே பார்க்க மாட்டாங்க. அன்லிஸ்டடு போட்டிங்கன்னா லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் யாருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த லிங்க்கை வச்சு தான் பார்ப்பாங்க. அடுத்தது செலக்ட் ஆடியன்ஸ். அதில் என்ன சூஸ் பண்ணுறீங்கன்னா நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டிஸ்கிரிப்ஷன். இதில் இந்த லைவை பற்றிய எக்ஸ்ட்ரா டீட்டெயில் ஏதாவது கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஹேஷ்டேக் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷன் கொடுக்குறனா கொடுங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் அளவு சாட்டுன்னு இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை அளவு சாட் ஆன் பண்ணிங்கன்னா வியூவர்ஸ் உங்கள் கூட சாட்டிங் வரும், இல்லைன்னா வராது. அதே மாதிரி அளவு ரியாக்ஷன்ஸும் கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு யாரும் சாட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா அதை ஆஃப் பண்ணிடுங்க. அளவு சாட்டை உங்களோட சாய்ஸ் தான். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், விசிபிலிட்டி பப்ளிக்ங்கிறது மெயின். அப்படின்னா தான் வியூஸ் போகும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கோ லைவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் லைவுக்கு போயிடுவீங்க. இதில் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு சிம்பிள் அமுக்குனிங்கன்னா கேமரா ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாற்றிக்கலாம். செகண்ட் சிம்பிள் அமுக்குனிங்கன்னா மியூட்டு அன்மியூட் பண்ணிக்கலாம் மைக்கை. ரீடச் வேணுன்னா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிம்பிள் அமுக்குனிங்கன்னா ஹைலைட். நம்மளோட லைவில் எந்த பாட்டு வேணுமோ அதை ஹைலைட் பண்ணிக்கலாம். உங்கள் சேனலில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த சிம்பிள் அமுக்குனிங்கன்னா லைவை பாஸ் பண்ணிக்கலாம், லைவை கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சிம்பிள் க்ரீன் ஸ்க்ரீன். அது எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஏதோ ஒரு இமேஜ், அந்த இமேஜை நீங்கள் லைவில் ஷேர் பண்ணி பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். அந்த இமேஜை நீங்கள் ஸ்க்ரீனில் செட் பண்ணிட்டா வியூவர்ஸ் அந்த இமேஜை பார்த்துக்கலாம். ஸோ அதை உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைவ் போகிறதுக்கு முன்னாடி
எத்தனை இமேஜ் வேணுமோ அதை ரெடி பண்ணி சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் சிம்பிள் அமுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கேலரியிலேருந்து லைவ் எடுத்துக்கும். டன்னுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது செட் ஆயிடும். சரிங்களா? இப்போ நான் அந்த ஜாதக கட்டத்தை டன்னுன்னு கொடுத்து வைக்கிறேன். பாருங்கள், லைவுக்கு வந்துருச்சு. அடுத்தது லெஃப்ட் கார்னரில் கீழே இருக்கக்கூடிய சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா சார்ட் ஃபில்டர்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டாப் மெசேஜ்னு இருக்கும். ஸோ அதை டாப் மெசேஜ்னு கொடுத்தீங்கன்னா யூடியூபே உங்களுக்கு பேடு கமெண்ட்ஸு, தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். இல்லை எல்லாமே வரட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல் மெசேஜை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எது வேணாம்னு நினச்சிங்கன்னா நன்னை கொடுத்துருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆல் மெசேஜை கொடுத்துட்றேன். ஸோ எல்லா கமெண்ட்டு அந்த சாட்டிங்கில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸ்டார்ட் எ போல்னு வரும். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டு ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை வேணுன்னா யூஸ் பண்ணுங்கள், வேண்டான்னா விட்ருங்க. இப்போ நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா உங்கள் நட்சத்திரம் தெரியுமா அப்படின்னு வைக்கிறேன். அதுக்கு எஸ் நோ செட் பண்ணிக்கிறேன். ஸோ வியூவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு வந்து ஆம் இல்லைன்னு சொல்லி ஓட் போடுவாங்க. ஸோ இது வேணும்னா போலிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். ஸோ அடுத்து என்னென்னா அதிலேயே கிளிக் பண்ணிங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் கேட்குற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அதை லைவில் செட் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறவங்க அந்த கேள்விக்கு சாட்டிங்லேயோ கமெண்ட்லேயோ பதில் சொல்லுவாங்க. ஸோ அது எந்த இடத்துல வேணுங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா உங்கள் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு செட் பண்ணிட்டிங்கன்னா லைவில் வந்து ஸ்க்ரீனில் அதுக்கு காட்டும். அதை பார்த்து கமெண்டில் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ லைவில் உங்கள் நட்சத்திரம் அப்படிங்கிறது மெசேஜாக காட்டுது. ஸோ அதை படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கமெண்டில் இதை படிச்சுட்டு நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க, லைவுக்கான எல்லா செட்டிங் முடிஞ்சது. மேலே பார்த்தீங்கன்னா டைமரு, எத்தனை பேர் நம்ம லைவை பார்க்குறாங்க, லைக் பண்ணிக்கோங்கன்னு பார்க்கலாம். லைவ் போதும்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்டு சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா லைவ் முடிச்சுக்கலாம் நம்ம. ஸோ முடிஞ்சது இந்த ஸ்க்ரீன் வரும். ஸோ இதில் எத்தனை பேர் பார்த்தாங்க, எத்தனை பேர் சாட் பண்ணாங்க, எத்தனை சப்ஸ்கிரைப் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நேரம் லைவ் போயிருக்கு, ஸோ அந்த டியூரேஷன் எல்லா டீட்டெயிலும் நம்மளுக்கு ஆட் ஆயிரும். வாட்சிங் ஹவர்ஸ் இதிலேயே பார்த்துக்கலாம். இந்த லைவ் மூலிமா நம்மளுக்கு எவ்வளோ வாட்சிங் ஹவர்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் சேனலுக்கு வந்துடும். சேனலில் எடுத்தோடனே நம்மளோட லைவ் வீடியோ தான் இருக்கும். ஸோ அதில் எடிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா செட்டு விசிபிலிட்டி இருக்கும். அந்த விசிபிலிட்டியில் பப்ளிக்கை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வீடியோ சேனலில் அப்லோட் ஆனதுமே ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக் வியூ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அது மூலிமா நம்மளுக்கு வாட்சிங் ஹவர்ஸ் கிடைக்கும். நீங்கள் கொஞ்ச நேரம் நெட்டை ஆன்லேயே வச்சுருங்க, அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிடும் லைவ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைவ் போட்டுக்கலாம் யூடியூப்பில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.